காய்ஸ், பிளாக் டார்ச்னு ஒரு மாங்கா டோட்டலா ஜஸ்ட் 19 சாப்டர்ஸ் தான். ஹீரோ ஜீரோ அசுமா. அவன் ஒரு நிஞ்சா ஃபேமிலில பிறந்தவன். ஆல்ரெடி மார்ஷல் ஆர்ட்ஸ்ல மாஸ். ஸ்பெஷலா அவன் கிட்ட அனிமல்ஸ் கிட்ட பேசுற பவர் இருக்கு. ஒன் டே அவன் ஒரு பிளாக் டீமன் கேட் ராகோவை மீட் பண்றான். ஃபைட் சிச்சுவேஷன்ல ஆக்சிடென்ட்டா ராகோவோட ஸ்பிரிட் ஜீரோக்குள்ள மர்ஜ் ஆகிடும். ஃப்ரம் தட் ஜீரோ ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் ஸ்பிரிட் மாதிரி சூப்பர் பவர் நெஞ்சு ஆகிடுறான். மாங்கா ஷார்ட்டா இருந்தாலும் ஃபுல்லா ஆக்ஷன் பிளஸ் ஃபேண்டசி பிளஸ் டீமன்ஸ் ஃபைட்னு பார்க்கவே வேற லெவல். பிளாக் டார்ச் கதையின் ஆரம்பம். கதை இப்படி தான் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பேரு ஜீரோ அசுமா. ஆளு பார்க்க காலேஜ் போற பையன் மாதிரி தான் இருக்கான். ஆனா அவன் ஒரு சின்ன வயசுலேருந்தே ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னா அவனால மிருகங்கள் கிட்ட பேச முடியும். சின்ன வயசுல அவன் நாச்சின்னு ஒரு நாய் வச்சிருந்தான். அப்போ என்னால ஆனிமல்ஸ் கிட்ட பேச முடியும்னு சொன்னதுக்கு மத்த பசங்கள்லாம் அவனை கலாச்சி க்ரீப்பின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அப்போ அவனோட பாசமான நாய் நாச்சி, நீ வேற மாதிரி இருக்கிறது தப்பில்ல ஜீரோ, அது ஒரு நல்ல விஷயம், உன்னால மட்டும்தான் செய்ய முடிகிற விஷயங்கள் இந்த உலகத்துல நிறையா இருக்குன்னு சொல்லும். அது ஜீரோ மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. இப்போ கதை நிகழ்காலத்துக்கு வருது. ஜீரோ ஒரு அந்த ஏரியால இருக்கிற டீமன் கேங்னு ஒரு ரவுடி குரூப்பை போட்டு புரண்டு எடுத்துட்டு இருக்கான். அந்த கேங் லீடரை பார்த்து, நீ உன் ஆளுங்க பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு விம்பி கொரிலான்னு வாயாலேயே வம்புழுக்கிறான். அந்த கேங்கும் சேர்ந்து ஜீரோவா அடிக்க வராங்க. ஆனா ஜீரோ செம ஃபாஸ்ட். அவன் ஒரு நிஞ்சா. உட்சு செமி டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க பின்னாடி போய் நின்னு அவங்கள அசால்ட்டா ஜெயிச்சிடுறான். அவன் அந்த கேங்க துரத்துனதுக்கு அங்க இருக்கிற ஒரு பூனையும் காக்காவும் அவனுக்கு நன்றி சொல்லுது. எங்க மேல ஃபயர் வாக்ஸ் எல்லாம் வச்சு துரத்துனாங்க, நீ வந்ததால நிம்மதியா இருக்கும் ஜீரோன்னு சொல்லுங்க. ஜீரோவும் பரவாயில்ல, ஆனா குப்பைய பேசி சாப்பிடாதீங்கன்னு அவங்க கிட்ட பேசிட்டு கிளம்புறான். வீட்டுக்கு போனா அவனோட தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஒரு பெரிய நிஞ்சா மாஸ்டர். எத்தனை தடவை சொல்றது சண்டை போட்டுட்டு வராதன்னு ஜீரவா கத்துறாரு. நாம பெருமையான அசுமா நிஞ்சா கிளான். இதோ பாரு, இது எடோ பீரியட்ல ஷோகன் கிட்ட இருந்து வாங்கின நம்ம குடும்ப வாழ், அதாவது ஃபேமிலி ஹேர்லூம் சோடுன்னு காட்டுறாரு. ஆனா ஜீரோவுக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. ஹே ஓல்மேன், கெட் வித் த டைம்ஸ், யாருக்கு வேணும் இப்போ நிஞ்சான்னு தாத்தாவை மதிக்கமா பேசிட்டு அந்த வாளை வச்சு அந்த ரூமை போட்டு உடைக்கிறான். தாத்தா டென்ஷன் ஆகி, நான் டவுன் மீட்டிங்க்கு போறேன், எல்லா கதவையும் பூட்டிட்டு சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ அந்த காக்கா திரும்ப ஜீரோ வீட்டுக்கு பறந்து வருது. யாரா நீ, சாப்பாடு கேட்க வந்தியான்னு ஜீரோ கேட்குறான். இல்ல, பின்னாடி காட்டுல ஒரு பூனை அடிபட்டு கிடக்குது, வான்னு கூட்டிட்டு போகுது. ஜீரோ அந்த காட்டுக்குள்ள போனா ஒரு கருப்பு பூனை ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு கிடக்குது. அவன் அதை தூக்கலான்னு போகும்போது எங்கிருந்தோ குரல் கேக்குது. ரகோ, எழுந்திரி, எங்களுக்கும் சக்தி வேணும், சூரியனை விழுங்கும் கருப்பு நட்சத்திரமேன்னு யாரோ அந்த பூனையை எழுப்புறாங்க. அந்த பூனையும் மனசுல பேசுது, என்னை எழுப்பாதீங்க, என்னை விட்டுடுங்கன்னு. அப்போ அந்த குரல், நீ ஹெல்ப் பண்ணலன்னா செத்துருவன்னு மிரட்டுது. ஜீரோக்கு ஒன்னும் புரியல. உடனே அந்த பூனையை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வரான். வீட்ல வச்சு அந்த பூனைக்கு தண்ணி கொடுக்க ட்ரை பண்றான். கொஞ்ச நேரத்துல அந்த பூனை கண் முழிக்குது. ஹே, உன் பேர் என்ன? ஸ்ட்ரே கேட்டா இருந்தாலும் உனக்கு ஒரு பேர் இருக்கும்லன்னு கேட்குறான். அப்போ அந்த பூனை அவன் மனசுல பேசுது, இவன் என்ன லூசு பையனா இருக்கான், நான் பேசுறது இவனுக்கு புரியுமா என்ன? ஜீரோக்கு கோபம் வருது. யாரடா டம் கேட்டுன்னு சொன்னா? அந்த பூனை ஷாக் ஆகிடுது. என் பேர் ரகோ, நான் பூனை இல்ல, நான் ஒரு மொனோனோகேன்னு சொல்லுது. மொனோனோகேனா ஈவில் ஸ்பிரிட் கோஸ் டீமன் மாதிரி. அவங்க மனுஷ மாதிரியோ மிருகம் மாதிரியோ உருமாறி மனுஷங்க கூட வாழ்வாங்கன்னு ரகோ எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்ன மத்த மனோநோக்கைகள் அட்டாக் பண்ணிட்டாங்க, அவங்க என் சக்திக்காக என்ன தேடுறாங்கன்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் காட்டுல ஒரு பொண்ணு, அவ பேரு இச்சிகா, ரகோவோட ரத்தத்தை கண்டுபிடிக்கிறா. அவ ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மாதிரி இருக்கா. ரகோவோட ஆறா இங்கதான் முடியுது, அவன் பக்கத்துல தான் இருக்கான்னு அவ டீம் கிட்ட ரேடியோல பேசுறா. இங்க ஜீரோ ரகோவை குளிப்பாட்டிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு அவனோட பழைய நாய் நாச்சி ஞாபகம் வருது. நாச்சி எப்பவுமே சொல்லும், அடுத்தவங்க உன் ஹெல்ப்பை கேட்கும்போது நீ கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுதான் உன்னால செய்ய முடிஞ்ச விஷயம் ஜீரோன்னு சொல்லும். நாச்சியோட வார்த்தைகள் தான் ஜீரோவை இப்படி யாராச்சும் கஷ்டத்துல இருந்தா உடனே ஹெல்ப் பண்ற கேரக்டரா மாத்திருக்கு. அன்னைக்கு ராத்திரி ரகோ ஜீரோவை காப்பாத்துறதுக்காக அவனை விட்டு ஓடி போக ட்ரை பண்ணுது. ஆனா ஜீரோ அவனோட நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணி பெட்ல ஒரு பாடி டபுளை வச்சுட்டு ரகோ பின்னாடி போய் நின்னு அவனை கேட்டுறான், எங்க போற இந்த கண்டிஷன்ல? ரகோ ஆரோகண்டா பேசுது, அதுவும் பிஸ்னஸ் இல்ல, நான் சாவறதுக்கு கூட ரெடியா தான் இருந்தேன், மனுஷனும் மான்ஸ்டரும் ஒன்னா இருக்க முடியாது, என் வழியில குறுக்க வராதன்னு சொல்லிட்டு போகுது. சத்தியமா ரகோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய கொம்பு வச்ச மொனோனோக்கே அவங்க முன்னாடி தோணுது. ஹே ரகோ, எங்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறியான்னு ஜீரோவை பார்த்து மைண்ட் இஃப் ஐ கட்டன்னு சொல்லுது.
அந்த மொனோனோக்கே ஜீரோவை தாக்குது. ஜீரோ எடுத்து வச்சிருந்த மரக்கட்டையை வச்சு அதை தடுக்கிறான், ஆனா அது யூஸ் ஆகல. ரகோ ஜீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த மொனோனோக்கே கூட சண்டை போட்டுட்டே காட்டுக்குள்ள ஓடுது. ஆனா ரகோ அடிபட்டிருக்கிறதாலையும் நிறைய காலமா சாப்பிடாம இருக்கிறதால அதால ஃபாஸ்டா ஓட முடியல. அந்த கொம்பு மொனோனோக்கே அதை ஈஸியா பிடிச்சிருது. நீதான் லெஜெண்டரி மொனோனோக்கே ரகோவா, த பிளாக் ஸ்டார் ஆஃப் டூமா? பார்த்தா பாவமா இருக்கு, எங்கூட வா, ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. ரகோ, உனக்கு என் சக்தி தான் வேணும், நான் இல்ல, முடிஞ்சா எடுத்துக்கோ, சாவறதுக்கு கூட நான் தயார்னு சொல்லுது. அந்த மொனோனோக்கே ரகோவை கொல்ல போகும்போது கரெக்ட் டைம்ல நம்ம ஜீரோ அவனோட நிஞ்சா வாளோட என்ட்ரி கொடுக்குறான். அந்த மொனோனோக்கியோட கையை வெட்டிடுறான். ரகோ ஷாக்ல, ஹேய் ஃபூல், ஏன் இங்க வந்தா? அதுக்கு ஜீரோ சொல்ற ஒரு டயலாக் செம்மையா இருக்கும். சேவிங் சம்வான் இஸ் நெவர் ஸ்டூபிட். நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஆஃபர் பண்ணேன், பாதியில எப்படி நிறுத்த முடியும்? அந்த கொம்பு மொனோனோக்கே ஜீரோவை பார்த்து சிரிக்குது. உன் ஸ்வாடு, உன் மூஸ், நீ ஒரு நிஞ்சா பிளட் லைன்ல இருந்து வரியா? உன்னை சாப்பிட்றது வர்த்தா தான் இருக்கும்னு சொல்லி அது அதோட உண்மையான பெரிய கொரில்லா மாதிரி இருக்கிற உருவத்துக்கு மாறுது. ஜீரோ அவனோட உட்சு செமி டெக்னிக் யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அது அவனை விட நிறைய பவர்ஃபுல்லா இருக்கு. அது ஜீரோவை பிடிச்சு அவனோட நெஞ்சில கையை விட்டு குத்திடுது. ஜீரோ செத்துக்கிட்டு இருக்கும் மாதிரி கீழே விழுறான். அந்த மொனோனோக்கே இப்போ ரகோவை பார்த்து, ஹேய் ரகோ, அந்த பையன் சாக போறான், நீ அவனை சாப்பிட்டா உனக்கு உன் பழைய சக்தியெல்லாம் திரும்பி கிடைக்கும், சாப்பிடு, இல்லைன்னா நானே உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லுது. ரகோ ஜீரோவோட அருகில் போகுது. ஜீரோ செத்துக்கிட்டு இருக்கும்போது ரகோ மனசுல பேசுது. செல்ஃபிஷ் கிட், நான் ஏன் ஒன்னும் சொல்லாம கிளம்பினேன்னு நீ யோசிச்சியா? உன்னை காப்பாத்துறதுக்கு தான். ஆனா நீ என் வார்னிங்க கேட்காம இங்க வந்து செத்துட்ட. எல்லாமே பாயிண்ட்லெஸ்ல. ஆனா ரகோ அவனை சாப்பிடல. நான் அவனை சாப்பிட்டா என் பவர் கிடைக்கும் தான், பட் ஐ வாண்ட், ஐ ஓ யூ, நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன். அப்போ ரகோ ஒரு முடிவெடுக்குது. ஓப்பன் யுவர் ஐஸ் ஜீரோ, மை லைஃப் பிலாங்ஸ் டு யூ நவ் ன்னு சொல்லி அது தன்னோட உயிர் சக்தியை ஜீரோவோட உடம்புக்குள்ள அனுப்புது. ஜீரோவோட நெஞ்சில் இருந்த காயம் அப்படியே மறைஞ்சு ஒரு சூரியன் மாதிரி ஒரு மார்க் உருவாகுது. ஜீரோ எழுந்து நிக்கிறான். இப்போ ஜீரோக்குள்ள இருந்து ரகோவோட குரல் கேக்குது. அவங்க 2 பேரும் ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஜீரோவும் ரகோவும் இப்போ ஒன்னு. அந்த மொனோனோக்கே 2 பேரும் ஃபியூஸ் ஆகி என்ன பண்ண போறீங்க, உங்களை கொன்னுடுவேன்னு ஜீரோவை தாக்க வருது. ஜீரோக்கு ஒன்னும் புரியல. ஆனா ரகோ அவன் கூட பேசுது. டோன்ட் வரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆல் யூ காட் டு டூ இஸ் கோ ஆல் அவுட் அண்ட் பீட் ஹிம் இன்டு த கிரவுண்ட். ஜீரோவோட உடம்புலிருந்து கருப்பு ஆவி மாதிரி ரகோவோட சக்தி வெல்ல வருது. அந்த சக்தியை வச்சு ஜீரோ அந்த மொனோனோக்கே கூட செமையா சண்டை போடுறான். சண்டை முடிஞ்ச உடனே இச்சிகா, அவளோட லீடர், அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீம் ஜீரோவை சரவுண்ட் பண்றாங்க. நாங்க பியூரோ ஆஃப் எஸ்புல்னாஜ்ல இருந்து வரோம், வி நீட் டு டேக் யூ இன்டு கஸ்டடின்னு சொல்றாங்க. ஜீரோ அவங்களையும் அடிக்க போறான். ஆனா இச்சிகா அவ வாளை வச்சு பின்னாடி வச்சு ஜீரோவை அடிச்சு மயக்கம் போட்டு விழ வச்சிடுறா. அவளோட லீடர் சொல்றாரு, ஹி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் அஸ் அண்ட் தி மொனோனோக்கே. கதை இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டோட முடியுது. ஜீரோ ஒரு சாதாரண பையன் இப்போ ஒரு மனுஷன் மொனோனோக்கே ஹைபிரிட் ஆகிட்டான். ஒரு பெரிய ரகசிய அமைப்பு அவனை தேடிட்டு வந்திருக்காங்க. இனிமே என்ன ஆக போகுதுன்னு பார்க்க தான் இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும்.